அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள் உயிர்த்தெழுதல் மூலம் நமக்கு உண்டாயிருக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் வெளிப்படுத்தும் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக தியானிக்க ஆரம்பித்தோம். கடந்த வாரத்திலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 3 சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும் போது இந்த புஸ்தகங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் என்ற அந்த சத்தியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். வாசிக்க கேட்கலாம். லூக்கா 24 அதிகாரம் 47வது வசனம். லூக்கா 24:47. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே எப்படி இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை இந்த சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும் போது எப்படி நாம் நம்முடைய பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்பட்டு நாம் எப்படி மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்தப்பட்டு எப்படி கர்த்தர் இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் இப்பொழுது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம் என்ற அந்த காரியத்தை தியானித்தோம். குறிப்பாக அதுக்கடுத்து நாம் தியானிக்க ஆரம்பித்தது என்னவென்றால், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும் போது அந்த பாவ மன்னிப்புக்குள் என்ன அடங்கி இருக்கிறது, பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் என்றால் அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். லூக்கா 16 அதிகாரத்திற்கு சென்று நாம் பாவ மன்னிப்புக்குள் அடங்கியிருக்கிற முதலாம் ஆசீர்வாதத்தை பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னது? எப்படி நாம் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். இந்த நாளிலும் தொடர்ந்து அதை தியானிக்க போகிறோம். மறுபடியுமாய் ரோமர் 8 அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8 அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய காதுகள் இந்த சத்தியத்தை என்ன செய்யட்டும்? கேட்கட்டும். கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருக்கிற உங்களுக்கு என் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால், இயேசு சிலுவையிலே உங்களுடைய பாவத்துக்குரிய தண்டனையை அவர் சுமந்து விட்டபடியால் இனி நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். இனி உங்களுக்கு விரோதமான எந்த தண்டனை தீர்ப்பும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு நற்செய்தி என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அதாவது பாவத்து நிமித்தம் வர வேண்டிய தண்டனையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா! ஆம் பிரியமானவர்களே, இதுதான் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் போது கிடைக்கிற முதலாவது ஆசீர்வாதம். என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு சொல்லும்போது நான் என்ன சொல்றேன்? கர்த்தர் என் மேல் உள்ள தண்டனை தீர்ப்பை என்னை விட்டு அகற்றி விட்டார். எனக்கு நீ தண்டனையிலிருந்து என்னது? விடுதலை. நான் இனி தண்டிக்கப்பட போவதில்லை. என் பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? மன்னிக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா! இது எவ்வளவு பெரிய முக்கியமான சத்தியம் சொல்லி நம்ம தொடர்ந்து இந்த செய்தியிலே தியானிப்போம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் பாவ மன்னிக்கப்பட்டு பாவத்து நிமித்தம் வர வேண்டிய தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியம், அது வாழ்க்கையிலே ஒரு ரொம்ப நம்முடைய இருதயத்திலே நாம் பதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம். பாருங்க, அதுக்கு காரணத்தை
நாம் இப்பொழுது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். இப்போ 13வது வசனம் மற்றும் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே காயினுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நாம் என்ன செய்கிறோம், கேட்கிறோம். பாருங்க, இங்கே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே காயின் மற்றும் ஆபேல், ஆதாம் ஏவாளுடைய 2 குமாரர்கள், அவர்கள் கர்த்தருக்கென்று என்ன செய்கிறார்கள் பாருங்க. அவர்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர்கள் கர்த்தருடைய சமூகத்துல வந்து காணிக்கைகளை என்ன செய்கிறார்கள், படைக்க வருகிறார்கள். தங்களுடைய காணிக்கையை படைக்க வருகிறார்கள். அப்போ கர்த்தர் வந்து பாருங்க, ஆபேலுடைய காணிக்கையை என்ன செய்கிறார், அங்கீகரிக்கிறார். ஆனால் ஆபேலுடைய காணிக்கையோ கர்த்தர் என்ன செய்யல. அதாவது பாருங்க, ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். காயினுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்யல, அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ காயின் பாருங்க, கர்த்தர் தன்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்த்தவுடன் பாருங்க, இங்கே காயினுக்கு பாருங்க ஆபேல், தன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் மேல எரிச்சல் உண்டாகுது. உடனே கர்த்தர் காயின்கிட்ட குறுக்கிட்டு அவன் அந்த எரிச்சல், கோபம் என்னும் பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படி கர்த்தர் காயினிடத்தில் பேசுகிறார். ஆனால் காயின் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யல, செவி கொடுக்கல. செவி கொடுக்காதனால பாருங்க, காயின் பாருங்க ஆபேல் மேல் கோபம் கொண்டவனாக மாறி பாருங்க, காயின் தன் சகோதரனுடைய ஆபேலை கொன்று போடுகிறான். உடனே இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார், காயினிடத்தில் வருகிறார். வந்து அவனுடைய பாவத்தை குறித்து அவனிடத்தில் விசாரிக்கிறார். விசாரித்தா முதல்ல பாருங்க, அவன் வந்து அதை தட்டி கழிக்கிறான். அதாவது அவன் சொல்றான் பாருங்க, 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அப்ப பாருங்க, கர்த்தர் முதல்ல காயினிடத்துல வந்து விசாரிக்கும் போது, அது குறித்து விசாரிக்கும் போது அவன் என்ன செய்கிறான், காரணம் சொல்லி தப்பித்து கொள்ள என்ன செய்கிறான், பார்க்கிறான். ஆனா கர்த்தர் அவனுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தி, அதனால் அவன் மேல் வருகிற தண்டனையை கர்த்தர் என்ன செய்கிறார், காயினிடத்தில் தெரிவிக்கிறார். தெரிவித்தவுடன் இப்ப பாருங்க, அவன் உணர்வடைகிறான். தன் பாவத்தை குறித்து உணர்வடைந்து தன் மேல் வந்த தண்டனையினால் வந்திருக்கிற விளைவுகளை அவன் என்ன செய்கிறான், புரிந்து கொள்கிறான். புரிந்து கொண்டவுடன் தான் அவன் இப்போ கர்த்தரை நோக்கி பாருங்க தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறான். ஐயோ ஆண்டவரை, எனக்கு இட்ட தண்டனை என்னால் எனது சகிக்க முடியாது. என்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரைத்து விடுகிறேன். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் இனி என்ன செய்வேன், நிலையற்றவனா என்ன செய்கிறேன், அலைகிறவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, தன்மேல் வந்த தண்டனையினால் வருகிற விளைவை அவன் செய்கிறான், பேசுகிறான். அதாவது பாருங்க, பாவத்தின் நிமித்தம் இப்போ காயின் மேல் தண்டனை வருகிறது. அந்த தண்டனை என்ன பண்ணுகிறது, இப்போ காயினுடைய வாழ்க்கை எப்படி மாற்றுகிறது, பூமியிலே நிலையற்றவனாக அலைந்து திரிகிறவனாய் அவன் வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. அதாவது வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையற்றவனாக அவன் வாழ்நாளெல்லாம் வாழுகிறவனாக அவன் வாழ்க்கையை ஒரு வனாந்திரம் போல், ஒரு பாலைவனத்தை போல் அவன் வாழ்க்கையை செய்து விடுகிறது, மாற்றி விடுகிறது. பாரு, அப்போ
பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, ஒரு மனிதன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பாவத்தின் நிமித்தம் வருகிற தண்டனையிலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? விடுதலையாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை நாம் பார்த்தோமே. ஏன் அது முக்கியம் என்பதை இதை வாசிக்கும் போதுதான் நமக்கு என்னது தெரிகிறது. ஒரு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை இப்பொழுது நான் பாவ மன்னிப்பின் மூலம் பாவத்தின் நிமித்தம் வருகிற தண்டனையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அறியாவிட்டால் பாருங்க, அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தும் கூட பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பின்பும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த அந்த என் மேலே கர்த்தருடைய தண்டனை இருக்குது, அதனால இப்போ என்று சொல்லுகிற அந்த உணர்வின் மூலம் வருகிற அந்த நம்பிக்கையற்ற வாழ்க்கை, அந்த பூமியிலே நிலையற்றவனாக அலைந்து திரிகிற வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட பின்பும் அவனோட வாழ்க்கையில தொடருகிறதா என்ன செய்யும் இருக்கும் பாருங்க. அப்போ அதனாலதான் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு எப்படி இந்த தண்டனை இனி எனக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற சத்தியத்தை உணர்ந்து அதன் மூலம் இந்த நம்பிக்கையற்ற தன்மையிலிருந்து இந்த இந்த அலைந்து திரிகிற வனாந்திர வாழ்க்கையிலிருந்து பாருங்க நமக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி அவரோட பாவ மன்னிப்பின் மூலம் நமக்கு ஒரு விடுதலை உண்டாயிருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்ன செய்யணும்? கண்டிப்பா என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும் போதுதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையற்ற தன்மையில தான் உங்களுக்கு விடுதலை வருது. இந்த வாழ்விலே நம்பிக்கையற்றவர்களாக ஒரு வனாந்திரம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து அப்பதான் என்ன செய்கிறது? அவங்களுக்கு விடுதலை வருகிறது பாருங்க. அப்போ இதை நம்ம தொடரும் பாருங்க. கடந்த வாரம் நம்ம லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த சத்தியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம். இப்போ பாருங்கள், லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே பார்க்க ஆரம்பித்தோம். இந்த லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலே பாருங்க, கர்த்தர் மோசேக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அது என்னது? இஸ்ரேல் ஜனங்களுடைய எல்லா பாவத்திற்காகவும் பாவ நிவிர்த்தி செய்யும்படி ஒரு நாளை கர்த்தர் என்ன செய்கிறார்? நியமித்து அந்த நாளிலே முழு தேசத்துக்கும் பாவ நிவிர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? மோசேயின் மூலம் ஆரோனுக்கு என்ன செய்கிறார்? கட்டளையை கொடுக்கிறார். அப்போ அந்த பாவ நிவிர்த்தி நாள் அன்னைக்கு, தேச ஜனங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும் நாள் அன்னைக்கு பாருங்க, ஆரோனாகிய பிரதான ஆசாரியர் முன்பாக 2 வெள்ளாட்டுக்கடா என்ன செய்யப்படும்? கொண்டு வரப்படும். அந்த 2 வெள்ளாட்டுக்கடா தான் பாவ மன்னிப்பிலே நமக்கு தரப்படும் 2 ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறது? குறிக்கிறது. அதுல ஒரு வெள்ளாட்டுக்கடா என்ன செய்யப்படும் என்றால் பாருங்க, அந்த ஆட்டுக்கடா ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாக அது என்ன செய்யப்படும்? கொல்லப்படும். அப்போ பாருங்க, இந்த 15வது வசனத்துல அதான் வாசிக்கிறோம். எப்படி ஆரோன் முதலாவது கர்த்தருக்கென்று சீட்டி விழுந்த அந்த வெள்ளாட்டுக்கடாவை எப்படி ஆரோன் பலியிட்டு பாருங்க, அதனுடைய இரத்தத்தை அவர் எப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பாருங்க, அவர் மகா பரிசுத்தலத்துக்கு சென்று அங்கே தேவ சமூகத்திலே அந்த கிருபாசனத்தின் மேலாக அந்த பாருங்க, அந்த பலியிடப்பட்ட ஆட்டினுடைய அந்த இரத்தத்தை அவர் என்ன செய்வார்? எப்படி தெளித்து அதன் மூலம் ஜனங்களுக்கு எப்படி பாவ நிவாரணம் உண்டாக்கினார் என்று சொல்லி இங்க என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏன் இதை செய்யும்படி கர்த்தர் பாருங்க அங்கே மோசேயின் மூலம் ஆரோனுக்கு ஏன் கட்டளையிட்டார்? பாருங்க, இப்போ வாசிக்க கேட்கலாம்.
லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் ஏன் ஒரு ஆட்டுக்குட்டி ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அவங்களுடைய பாவ நிவாரணத்திற்காக ஏன் பலியிடப்பட வேண்டும் என்று ஏன் கட்டளையிட்டார்? இங்கே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய சட்டத்தின்படி பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யணும்? சாகவே சாக வேண்டும். அதை தான் நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் பாருங்க 17வது வசனத்திலையும் அதே தான் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்றார், நான் விளக்கின கனியை நீ எப்போ சாப்பிட்றியோ அப்பவே நீ சாகவே என்னது சாவா. அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, ஒரு 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 ஆத்மா பாவம் செய்யும் போது வருகிற தண்டனை என்னது? மரணம். அந்த ஆத்மா சாக வேண்டும். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த ஆத்மாவிற்கு இப்போ பாவ நிவிருத்தி செய்யணும்னா எப்படி செய்யப்படணுமா? அதுக்குரிய சட்டத்தை தான் இங்க வாசிக்கிறோம். எங்க கர்த்தர் சொல்றாரு, மாம்சத்தின் உயிர் எதுல இருக்குது? ரத்தத்துல இருக்குது. ஒரு மனிதனுடைய சரீரத்துல இருக்கிற அந்த உயிர் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு. அப்போ அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆத்மாவிற்கு பாவ நிவிருத்தி செய்வது என்னது? ரத்தமே. மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கிறபடினால இப்போ பாருங்க, ஒரு பாவம் செய்த ஆத்மாவிற்கு பாவ நிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்றால் ரத்தம் என்ன செய்யணும்? சிந்தப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இங்க ஆண்டவருடைய கிருபை என்னவென்பதை இங்கே தேவன் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய பாவத்திற்காக என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும். அதான் தேவனுடைய சட்டம். அவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜனங்கள் மரிக்க வேண்டாம், அவர்களுக்கு பதிலாக ஒரு குற்றமில்லாத ஆடு என்ன செய்யட்டும்? அவர்களுக்காக பாவ நிவாரண பலியாக மரிக்கட்டும். ரத்தம் சிந்தி என்ன செய்யட்டும்? மரிக்கட்டும். அந்த ரத்தம் என்னோட சமூகத்தில் அந்த கிருபாசனத்தில் தெளிக்கப்படும் போது நான் அந்த ரத்தத்தை பார்த்து இப்போ இஸ்ரேல் ஜனங்களை உடைய பாவத்தை மன்னித்து அவர்களை பாவத்தின் தண்டனையிலிருந்து என்ன செய்கிறேன்? விடுதலையாக்குகிறேன்னு சொல்லி இந்த இடத்துல என்ன செய்கிறாரு? கர்த்தர் தம்முடைய திட்டத்தை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அப்போ இந்த தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படிதான் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரிக்கும்படி பாருங்க, தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துக்குள்ள என்ன செய்தார்? வந்தார் பாருங்க. வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே அந்த பழைய ஏற்பாட்டு கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த சட்டத்தின்படிதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எப்படிப்பட்டவராய் மரிக்கிறார் பாருங்க. நாம் பாவம் செய்திருக்கிறோம், நாம் என்ன செய்யணும்? நம்ம பாவத்துக்காக என்ன செய்யணும்? மரிக்கணும். அதுதான் தேவனுடைய சட்டம். ஆனா நம்முடைய இடத்தை பாருங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? எடுத்து பாருங்க ஒரு ஆட்டுக்குட்டியானவராக பாருங்க. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவராக சிலுவையிலே அவர் மரித்து நம்முடைய பாவங்களுக்கான பாவ நிவிருத்தியாகிய அவருடைய இரத்தத்தை சிலுவையில என்ன செய்தார்? சிந்தினார். இரத்தத்தை சிந்தி அதன் மூலம் பாருங்க இப்போ நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே மீட்பை என்ன செய்கிறார்? வழங்குகிறார். வழங்கி பாருங்க இப்போ 1 பேதுரு
2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. இயேசு பாருங்க நம்முடைய பாவங்களை தமது சரீரத்திலே அவர் சுமந்து சிலுவை என்னும் அந்த பலிபீடத்திலே அவர் நமக்காக சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தபடினாலே இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் பாருங்க பாவத்தின் நிமித்தம் வருகிற தண்டனையிலிருந்து என்ன செய்கிறோம்? விடுதலையாக்கப்பட்டு பாருங்க அவருடைய தழும்புகளால் என்ன செய்யறோமா? குணமடைகிறோமா? என்ன குணமடைகிறோம் பாருங்க. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் பாருங்க பிசாசு பாருங்க நம்முடைய மனதில் என்ன பண்றான் பாருங்க, இந்த பாவத்து நிமித்தம் வருகிற அந்த தண்டனை குறித்த அந்த எண்ணங்களால் நம்முடைய மனதை என்ன செய்கிறான்? நிரப்பி இப்படியாக பாருங்க நம்முடைய வாழ்விலே பாருங்க ஒரு சின்ன நெருக்கடி வெளியே கடந்து போயிட்டா, ஒரு சின்ன பிரச்சனை வெளியே கடந்து போயாச்சுன்னா உடனே பிசாசு என்ன பண்ணிடுறான்? எண்ணங்களை கொண்டு வந்துடுறான். பாத்தியா, நீ கடந்த காலத்துல அந்த பாவம் பண்ணல, அதனாலதான் உனக்கு இந்த தண்டனை, அதனாலதான் உனக்கு இந்த தண்டனை. உனக்கு ஏன் அந்த வியாதி வந்திருக்கு தெரியுமா? ஏன்னா நீ கடந்த காலத்துல அந்த பாவம் பண்ணல, அதான் இப்போ உனக்கு இந்த வியாதி வந்திருக்கு. அப்போ உன் தலையெழுத்து இந்த வியாதியில நீ வாழ்றதான் அப்படின்னு சொல்லி பாருங்க பலரை இந்த தண்டனை உணர்வின் எண்ணங்களால் அவர்களை நம்பிக்கையற்றவர்களாக்கி அதன் மூலம் அநேகருடைய வாழ்க்கையை வனாந்தரமாக பிசாசு என்ன ஆக்குகிறான். ஆனா இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலியினால் அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் இந்த நாளிலே இந்த தண்டனை உணர்வின் எண்ணங்கள்ல இயேசுவினுடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இதை நம்ம 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல பாருங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல சாரிபாத் என்னும் ஊரில் உள்ள விதவியினுடைய வாழ்விலே இது எப்படி வேலை செய்கிறதுங்கிறத பார்க்கிறோம் பாருங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதுல 17-18 வசனங்களை வாசிக்கலாம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். பாருங்க இங்க என்ன சூழ்நிலை. எங்கே பாருங்க, எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் சாரிபாத் என்னும் ஊரில் உள்ள ஒரு விதவினிடத்தில் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். எதற்கு? ஏனென்றால் ஆகாபின் நாட்கள்ல ஆகாப் செய்த பாவத்தின் நிமித்தம் இனி தேசத்துல மழை பெய்யாதுன்னு சொல்லி கர்த்தர் எலியாவின் மூலம் பாருங்க தேசத்தின் மேல் வந்த தண்டனையை அவர் பாருங்க அறிவித்து விட்டார். எலியாவின் மூலம் கர்த்தர் அறிவிச்சாச்சு. அதனால இப்போ தேசத்துல என்னது? மழை இல்லை, பஞ்சம். அப்போ பஞ்சத்தின் நடுவிலே எலியாவை போஷிக்கவும், பஞ்சத்தின் நடுவிலே இந்த விதவியை போஷிக்கவும் கர்த்தர் என்ன செய்கிறார்? எலியாவை இந்த விதவினிடத்தில் கர்த்தர் அனுப்புகிறார். அதன் மூலம் பாருங்க அந்த பஞ்ச நாட்கள் எல்லாம் இந்த விதவி வீட்டில் உள்ள மாவு குறையல, எண்ணெயும் என்ன செய்யல குறையல, எல்லாரும் சாப்பிட்டு என்ன செய்கிறார்கள்? திருப்தி அடைகிறார்கள். இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த பின்பு பாருங்க என்ன ஆகிறது? ஒரு வேதனையான காரியம் இந்த சாரிபாத் விதவியனோட வாழ்வில நடக்கிறது. அது என்ன? அவளுடைய மகன் பாருங்க வியாதிப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? மரித்து விடுகிறான். மரித்த உடனே பாருங்க பிசாசு இந்த ஸ்திரியை தண்டனையின் எண்ணங்களால் என்ன செய்கிறான்? குற்றப்படுத்துகிறான். குற்ற உணர்விலால் நிரப்புகிறான். பாருங்க சொல்லுகிறா, எலியாவை பார்த்து அந்த விதவி சொல்லுகிறா, தேவனோட மனுஷனே, எனக்கு உமக்கு என்ன? என் அக்கிரமத்தை எனக்கு நினைப்பூட்டவும் என் குமாரனை சாவ பண்ணவுமா என்னை தேடி வந்தீருன்னு சொல்லி பாருங்க இந்த தண்டனை உணர்வினால் பாருங்க
வாழ்விலே ஒரு கஷ்டம் வந்த உடனே இந்த தண்டனை உணர்வு அவளை என்ன செய்து விடுகிறது? நிரப்பி விடுகிறது. பாருங்க, அது எவ்வளவு வேதனை உண்டு பண்ணியிருக்கும் அந்த நேரத்துல. ஆனா பாருங்க, கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருந்தபடினால் கர்த்தர் எலியாவை கொண்டு பாருங்க அந்த அந்த சாரிவாத் விதவினுடைய மகனை திரும்ப உயிர் பெற என்ன செய்கிற ஒரு அற்புதத்தை கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார்? எலியாவை கொண்டு செய்கிறார். பாருங்க, அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில நிறைய நேரம் நெருக்கம் கஷ்டம் வரும்போது பிசாசு கொண்டு வர முதல் எண்ணமே இதுதான். ஆமா, நீ கடந்த காலத்துல செய்த அந்த பாவம் செஞ்சல, அதான் கர்த்தர் உன்னை தண்டிக்கும்படி இந்த வேதனை உனக்கு கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்க. பிசாசு அந்த எண்ணங்களை கொண்டு வந்து பாருங்க, அந்த கர்த்தரை விசுவாசிச்சு அந்த சூழ்நிலையில கர்த்தரிடத்துல இருந்து இப்போ விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக பாருங்க, நம்முடைய இருதயம் விசுவாசத்தினால் நிரம்ப வேண்டும். அப்போ நம்ம கர்த்தரை விசுவாசிக்க முடியாதபடிக்கு, நம்ம கர்த்தரை விசுவாசிக்காம இருக்கும்படிக்கு, நம்முடைய விசுவாசத்தை தடை பண்றதுக்கு பிசாசு இந்த தண்டனையின் உணர்வை என்ன செய்யறான்? நம்மளோட மனதில் கொண்டு வர்றான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற நல்ல செய்தி தான், என் மகனே, என் மகளே, உன்னுடைய பாவத்திற்காக என்னுடைய குமாரன் ஆட்டுக்குட்டியாக உன்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில இரத்த சிந்தி மரித்து விட்டார், அவர் உயிர்த்து விட்டார். அதன் மூலம் உன் பாவங்களை நான் மன்னித்து பாவத்தின் தண்டனையிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்கி விட்டேன். மகனே, மகளே, இனி உனக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆக்கினை தீர்ப்பில்லை. அதனால் உன் வாழ்விலே எந்த கஷ்ட சூழ்நிலையை கடந்து போனாலும் அது நடுவிலே இந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காத, அதனால் வருகிற நம்பிக்கை இல்லாத அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காத. பிரச்சனை நடுவிலே இயேசு என் பாவங்களை மன்னித்திருக்கிறார், பாவத்தின் தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலை அவர் அளித்திருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தினால் நிரம்பி நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போமானால் அவருடைய தழும்புகளால் நாம் அனுபவிக்கிற அந்த நெருக்கடியிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அனுபவிக்கிற அந்த தண்டனை உணர்வின் எண்ணங்கள்ல இருந்து அவருடைய தழும்புகளால் நமக்கு இந்த நாளிலே விடுதலை உண்டாயிருக்கு. தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. அதனால் அவருடைய தழும்புகளால் உண்டாயிருக்கிற இந்த தண்டனை உணர்வின் எண்ணங்கள்ல இருந்து விடுதலையும், கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற எனக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற அந்த சத்தியம் நம்முடைய இருதயத்தை நிரப்பவும் நம்ம எல்லாரும் இப்பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறப்பா, அதனால எங்களோடு பேசிய அற்புதமான சத்தியத்துக்காக நன்றி, அற்புதமான சத்தியத்துக்காக நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே காயினை போல, இந்த சாரிபாத் விதவையை போல வாழ்வில நெருக்கடி வழியா கடந்து போகும்போது, ஐயோ, என் அக்கிரமத்தின் நிமித்தமாக தான் நான் இப்படி தண்டிக்கப்பட்டு விட்டனோ, ஐயோ, அதனாலதான் இந்த தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி தண்டனை எண்ணங்களால் நிரம்பி வாழ்விலே நம்பிக்கையற்றவர்களாய் மாறி அநேகருடைய வாழ்விலே இதனாலே வனாந்தரமாகி விட்டது. வாழ்விலே ஒரு நன்மை இல்லாம நான் இவ்வளவு ஜெபித்த எனக்கு பதில் வரமாட்டேங்க, இந்த நெருக்கடியில எனக்கு விடுதலை இல்லையே என்று சொல்லி அநேகர் இன்னைக்கு கதறி கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இதனாலே அப்பா, இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளாக செல்லட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வீராக. என் மகனே, என் மகளே, கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காய் அவர் பட்ட பாடுகளின் மூலம் இப்பொழுது பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகிவிட்டது என்ற இந்த சத்தியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியினால் ஆழமாய் பதியும்படியாய் ஜெபிக்கிறோம். பதியட்டும் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கும் எனக்கு நீ ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற சத்தியம் இந்த பிள்ளைகளுக்குள் இருதயத்தில் ஆழமா பதியட்டும். இயேசுவின் தழும்புகளால் எல்லா விதமான தண்டனை உணர்வின் எண்ணங்கள்ல இருந்து, அதனால் வருகிற நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து, அதன் மூலமாய் வாழ்க்கை வனாந்திரமாய் போன அந்த நிலையிலிருந்து இயேசுவின் தழும்புகளால் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை குணமாகும்படியாக ஜெபிக்கிறோம். குணமாகட்டும். நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிள்ளைகள் எனக்கு நீ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு நீ தண்டனை இல்லை என்ற அந்த கிறிஸ்துவின் நற்செய்தியின்
அந்த எண்ணங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவதன் மூலம் உங்களுடைய பிள்ளைகள் மறுபடியும் இந்த நாளில் நம்பிக்கையினால் நிரம்பட்டும். வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரங்கள் பிள்ளைகளை விட்டு மறைந்து போகட்டும். இந்த பிள்ளைகள் என்னென்ன நெருக்கடி வழியே கடந்து போகிறார்களோ இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவைகளிலிருந்து ஆண்டவரே, சங்கீதம் 34:17-19 வசனத்தின்படி உடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அனுபவிக்கிற அந்த உபத்திரவங்கள்ல இருந்து, நெருக்கடிகள்ல இருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கி, நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி விசாலத்திலே கொண்டு வந்து வைத்து இந்த பிள்ளைகளை மகிழச் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க ஒரு நேன் போட்டுக்கிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்க. ஆமென்.